ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். அந்த முறுக்குக்கு பேர் சிக்கன் முறுக்கு. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். பிடிக்காத விஷயங்களை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு போகலாம். நான் இது சிக்கன்னு ஒரு பாதி கிளாஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனை நல்லா அடிச்சுக்கிட்டோம். இப்போ இதை கப்பில் போட்டு இதில் உப்பு முதலே போட்டிருக்கோம். இந்த அரை கிளாஸ் நான் சிக்கன் எடுத்துருக்கிறதுனால இப்போ ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா அப்படி பிசைஞ்சிக்கலாம். இதோட நம்ம அரை கிளாஸ் எடுத்துருக்கிறதால ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்து இதில் கலந்துக்கிறோம். அப்புறம் 1.25 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுருக்கோம். அதை தூள் பண்ணி வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு தூள் பண்ணி இது 1.25 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் எப்பயும் சிக்கன் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு டபுள் மாவு யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2 கிளாஸ் யூஸ் பண்ணணும் மாவு. இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூளும் அரை டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் பட்டர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வெளியில் முதலே எடுத்து வச்சுட்டேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம மாவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் முதல்லையே சிக்கனுக்கு உப்பு போட்டாச்சே, அதனால் இந்த மாவுக்கு மட்டும், அதாவது அரிசி மாவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம இப்போது முறுக்கு உரலில் போட்டோம். நான் இப்போது பிழிஞ்சு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த முறுக்கை போடுறோம். நம்மளோட ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் பெரிய கண் இருக்கிற முறுக்கு அச்சில் வச்சு போடுங்க. ஏன்னா சிக்கன் நல்லா மசியலை அப்படின்னா அது வெளியில் வராது. அதனால் கொஞ்சம் நல்ல பெரிய அந்த நட்சத்திர ஸ்டார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அச்சில் வச்சு இந்த முறுக்கை நெறிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரே நாள்லேயே சாப்பிட்டு முடிச்சிருங்க. மக்க நாள் வச்சா வீணாக போயிடும். அதனால் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். இது ஒரு புது ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.